திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை நுழைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சிறுத்தை உட்புகுந்த மேரி இமாக்குலேட் தனியார் பள்ளி வளாகத்தில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் முகாமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தனியார் பள்ளிக்குள் புகுந்த சிறுத்தை பின்னர் அங்கிருந்து தப்பித்து அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறுத்தையை தேடும் பணி தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. மேலும் தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்ததாக கூறப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களை வகுப்பறைக்குள் வைத்து பூட்டியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் நகரில் சிறுத்தை புகுந்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திருநாவுக்கரசு, திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை நுழைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த சிறுத்தை தற்போது அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் புகுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. விவரங்களை சொல்லலாம். திருப்பத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவில் சிறுத்தை புலி நடமாடுவதாக திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள அந்த குடியிருப்பு பகுதிகளில் கூறிய தகவல் அளித்துள்ளனர். அந்த தகவலின் பேரில் திருப்பத்தூர் வனத்துறையினர் சோலைராஜன் அவர்களுடைய வன அலுவலர்கள் எல்லாம் முகாமிட்டு அந்த பகுதியில் சோதனை நடத்தியுள்ளனர். சிறுத்தை புலி இந்த பகுதியில் உள்ளதா என்று அவர்கள் பார்த்தபோது நடமாட்டத்தை அறிந்து ஒரு வீட்டில் பதுங்கி இருந்த நிலையில் அதனை கண்டு ஒரு கிட்டத்தட்ட 3 முதல் 4 அடி நீளம் உள்ள அந்த சிறுத்தை புலியை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்து அவர்களை பிடிக்கும் போது அந்த வலையை வீசும் போது அந்த வலையில் இருந்து தப்பித்து தனியார் பள்ளிக்குள் நுழைந்து அதனை அறிந்து பள்ளிக்கு அவர்கள் அறிவுறுத்தி அதன் பின்னர் தற்போது அந்த பள்ளியிலிருந்து மாணவர்களுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அங்கிருந்து சிறுத்தை புலி மீண்டும் அந்த நகரப்பகுதிக்குள் நுழைந்த ஒரு காரணத்தினால் அந்த பகுதியில் தற்போது ஒரு கார் ஷெட்டில் அதாவது நுழையும் போது ஒரு முதியவரை தாக்கியதாகவும் அவர்கள் அந்த பகுதியில் கூறப்படுகிறார்கள். அவர் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அந்த கார் ஷெட்டில் பதுங்கியுள்ள சிறுத்தை புலியை அதாவது வனத்துறையினர் பிடிப்பதற்காக தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.